ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் விடுதலை நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இடைபடுவாராக, பேசுவாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வேதத்திலே ஈசாக்கை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஈசாக்கு ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமாய் மாறினான். மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தன் வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய தொழில் விவசாயம் செய்வது, அவருடைய விவசாயத்திலே 100 மடங்கு பலன் கிடைக்கும்படி உலக ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்துக்கு எடுத்த ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் ஈசாக்கை அளவில்லாமல் நிறைத்திருந்தார். அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அழைப்பிலே நடந்து கொண்டான் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழைப்பிலே நடந்து கொண்ட ஈசாக்கு அதற்கு முதலாவதாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு முன் உதாரணமாய், நிழலாட்டமாய் ஈசாக்கு இருந்தார் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாளிலே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் அழைப்பிலே ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் எந்த அழைப்பிலே அழைத்திருந்தாலும், எந்த விதமான ஊழியத்திற்கு அழைத்திருந்தாலும், அந்த அழைப்பிலே நடந்து கொள்வதற்கு ஈசாக்கு தான் நமக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். அதில் 2வது காரியம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம். அதைத்தான் இன்றைக்கு நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். அந்த 63வது வசனம் சொல்லுகிறது, சாயங்கால நேரத்திலே ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே புறப்பட்டு வந்து தன் கண்களை ஏறெடுத்து ஒட்டகங்கள் வர கண்டான். சாயங்கால வேளையிலே ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே கடந்து வந்தான். ஆம், என கண்பானவர்களே, ஈசாக்கு தேவன் அழைத்த அழைப்பிலே ஈசாக்கை போல நீங்களும் நானும் இந்த அழைப்பிலே நடந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, சாயங்கால நேரத்திலே தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிற அந்த காரியத்தில் ஏன் சாயங்கால வேலை என்று குறிக்கப்பட்டிருக்கிறது? தாவீதினுடைய ஷெட்யூல் பாருங்க, அந்தி, சந்தி, மத்தியானம் 3 வேளைகளிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொன்னார். ஸோ எப்போ வேண்டுமானாலும் தியானம் பண்ணலாம். அந்தி என்றால் மாலை வேளை, ஈவினிங். சந்தி என்றால் ஏர்லி மார்னிங், அதிகாலை வேளை. மத்தியானம் நமக்கு தெரியும், நூன் டைம். ஆக அந்தி, சந்தி, மத்தியானம். அதில் அந்தி வேளையிலே தியானம் பண்ணுவது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை கட்டமைக்க ஆண்டவர் கொடுத்த நேரம். சாயங்கால நேரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உலகத்தின் எத்தரத்து மனிதனுடைய வாழ்க்கையிலும் சாயங்கால நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதுதான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கேரக்டர், தனிப்பட்ட அவனுடைய குணாதிசயத்தை கட்டமைக்கிற நேரமாக இருக்கிறது சாயங்கால நேரம். ஏனென்றால் காலையிலே நம்ம எழும்பி ஜெபித்து விட்டு அவசர அவசரமாய் எந்திரத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களுக்காய் ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சாயங்கால நேரம் எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வருகிறோம். இரவு சாப்பாடு வரைக்கும் அந்த சாயங்கால நேரம் நீண்டு கொண்டிருக்கு. அதுதான் ஒரு மனிதனுடைய ரெஸ்டிங் டைம். இரவு சாப்பிட்டு விட்டு ஜெபம் பண்ணி விட்டு மறுபடியும் தூங்கி விடு, திரும்ப காலையில் எழுந்து ஓட ஆரம்பிக்கும். ஆக ஒரு மனிதனுடைய 24 மணி நேர ஷெட்யூலில் சாயங்கால நேரம் மட்டும்தான் அவனுக்காக கொடுக்கப்படுகிற நேரம். அந்த சாயங்கால நேரத்தை நவீன உலகத்திலே, நவீன காலத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பிடித்துக் கொள்கிறது. சீரியல் என்ற பெயரில் ராத்திரி 10 மணி வரை ஜனங்களை வேறு காரியத்தை சிந்திக்க விடாமல் பிடித்துக் கொள்கிறது. அந்த சீரியலில் எப்படி ஒழுக்கங்கெட்ட, தரங்கெட்ட, மனிதனை மனநோயாளியாக்குகிற கதைகளாய் கொடுக்கிறார்களோ, அதுதான் இன்றைக்கு மனிதனுடைய கேரக்டராகவே சமுதாயத்தில் மாறி வருகிறது. தனி மனித ஒழுக்கம் எங்கும் குறைந்திருக்கு. காரணம், சாயங்கால நேரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வதற்கு விடாமல் சத்துரு பல வழிகளிலே ஜனங்களை மோசம் போக்குகிறதை நம்ம பார்க்கிறோம்.
ஆம், எனக்கு அன்பானவர்களே, சாயங்கால நேரம், சாயங்கால நேரம். 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையிலே உலாத்தும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை தூரத்திலிருந்து கண்டு பாவம் செய்ய ஆரம்பித்தார். பாவத்திலே விழுந்து விட்டார். சாயங்கால நேரம்தான் ஒரு மனிதனுடைய கேரக்டர் அண்ட் காண்டக்ட் அதை சரி செய்கிறது. சாயங்கால நேரத்தில் நண்பு சகோதரா சகோதரி என்ன செய்கிறோம்? அன்றைக்கு ஈசாக்கு சாயங்கால நேரத்தில் தியானம் பண்ண வெளியே வந்தார். தியானம் பண்ணுவதற்கு அந்த காலத்தில் என்ன இருந்தது? ஆலயங்கள் இல்லை, பிரசங்கிமார் போதகர்கள் இல்லை, ஏன் பைபிளே இல்லை, எழுதப்படவில்லை. பிற்பாடு மோசையின் காலத்தில் தான் வேதாகமம் எழுதப்பட்டது. வேதாகமும் கிடையாது, ஆலயம் கிடையாது, வேறு தியான புத்தகங்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாயங்கால வேளையிலே ஈசாக்கு தியானம் பண்ணும்படி வெளியே புறப்பட்டு வந்தான். இது கண்பான சகோதரா சகோதரி, ஆனால் இன்றைக்கு தியானம் பண்ணுவதற்கு நம்முடைய தாய்மொழியிலே பைபிள் வேதாகமம் இருக்கிறது, பாலைவன நீரோடே என்ற புத்தகம் இருக்கிறது, அன்றென்றுள்ள அப்பம் என்ற புத்தகம் இருக்கிறது. ஒவ்வொரு நிறுவனங்களும் வாலிபர்களுக்கென்று தியான நூல்கள், சிறுவர்களுக்கென்று தியான நூல்கள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். வருடா வருடம் வெளியிடுகிறார்கள், வருடா வருடம் வெளியிடுகிறார்கள். அத்தனை தியான நூல்கள் வசதியாய் நம்ம கொடுக்கப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்டர்நெட் இருக்கு. இருந்த இடத்திலிருந்து உலகம் முழுவதும் இருக்கிற புத்தகங்களை நம்மால் வாசித்து பார்த்து கொள்ள முடியும். உலகம் முழுவதும் வேதத்தை குறித்த தியானங்கள் எங்கிருந்தலாமோ பார்த்துக்கணும். அவ்வளவு ஊழியங்கள், அவ்வளவு ஊழியக்காரர்கள், அவ்வளவு ஆலயங்கள், போதகர்கள், பிரசங்கங்கள் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் சாயங்கால நேரம் தியானம் பண்ணுகிறோமா? பைபிள் வாசிக்கிறோமா? சாயங்கால நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? வெட்டியாய் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது மொபைல் போனையே தடவி கொண்டிருக்கிறோமா? சாயங்கால நேரத்தில் என்ன செய்கிறோம்? அதுக்கு மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம் மொபைல் போன், மிகப்பெரிய அடிமைத்தனம். நேரம் போவதே தெரியாது. நாள் முழுவதும் வாலிபர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லாம் நாள் முழுவதும் மொபைலில் தான் அமர்ந்திருக்கிறார். கலாச்சார சீரழிவு மற்ற எப்போதும் இல்லாத அளவு இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறது. கடைசி காலம் சத்துரு தன்னால் ஆன மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவருடைய பிள்ளைகளையும் கூட வஞ்சிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகமாய் மொபைலை கையிலே கொடுத்து நல்ல காரியங்களுக்கு இதை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுவதை விட எந்த ஒரு கண்டுபிடிப்பும் தீய காரியங்களுக்கு தான் அதிகமாய் பயன்படுத்தப்படுது. உலகத்தில் எல்லாமே உண்டு, நன்மை தீமை எல்லாமே உண்டு. இன்றைக்கு சாயங்கால நேரம் நாம் என்ன செய்து? சாயங்காலம் படுக்கையிலிருந்து எழுந்தான் தாவீது. எழுந்த உடனே தியானம் பண்ண தாவீதுக்கு 5 ஆகமங்கள் இருந்தது, கையிலே தோல் சுருள் இருந்தது, பெண்டாடெக்ஸ் என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்கள், யோபு புத்தகம் இருந்தது. படுக்கையிலிருந்து எழுந்தவுடனே அரண்மனை உப்பரிகையிலே அவன் தியானத்தோடு பைபிள் வாசித்துக் கொண்டு தன் நேரத்தை கடத்தி இருந்தால் ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரியை பார்த்தால் கூட உள்ளத்தில் இச்சை வந்திருக்காது. ஆனால் சாயங்கால நேரத்தில்
தாவீது தியானம் பண்ணாமல் இருந்து தன் வாழ்க்கையை விட்டு விட்டான். ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் வாலிப பையன்ல திருமணம் ஆகும் வரை, 40 வயதிலே அவனுக்கு திருமணம், ஈசாக்கு திருமணம் ஆகும் வரை அவன் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்கவில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற இலக்கண சுத்தமாய் வாழ்ந்த ஒரே முற்பிதான் ஈசாக்கு மட்டும்தான். காரணம் என்ன? சாயங்கால நேரமானால் தியானிக்கிற மனுஷனாயிருந்தான். ஒருவேளை ஒரு பரிசுத்தவன் நிவிதமாக எழுதியிருந்தார், ஈசாக்கு எதை தியானித்தான் ஐயா? வேதாகமம் எதுவுமே இல்லை. எதை தியானித்தான்? அப்பாவுடைய முன்மாதிரியான வாழ்க்கை, அம்மா கற்றுக் கொடுத்த பைபிள், வேதம். அம்மா தான் கற்றுக் கொடுத்தார்கள். நான் மலையிலிருந்து பலி செலுத்திவிட்டு தப்பித்து அவன் கீழே ஈசாக்கு வந்த பொழுது அவன் அதன் பிறகு தாய் சாராளுடைய கூடாரத்தில் தான் கடைசி வரை வாழ்ந்தான். தகப்பனுடைய கூடாரத்துக்குள்ள அவன் போவதே இல்லை. ஒருவேளை பயம் இருந்திருக்கலாம். தாய் சாராளுடைய கூடாரத்துக்குள்ளே போய் அம்மா பிள்ளையா மாறிவிட்டார். இந்த தாய் சொல்லிக் கொடுத்தாள், அப்பா ரொம்ப நல்லவர், அப்பா மிகவும் நல்லவர், கடவுள் உன் அப்பாவோடு பேசுகிறார், அந்த கடவுள் தான் இதையெல்லாம் படைத்தவர். அம்மா கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த வேதத்தின் பகுதிகளை மனதிலே வைத்துக் கொண்டு அதையே தியானித்தான். ஏற்ற நேரத்தில் ஆண்டவரோடு நேரடி தொடர்பு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஈசாக்கினிடத்திலே ஆண்டவருக்கு பிடித்த மிக முக்கியமான காரணம் அவனுடைய தியான வாழ்க்கை. தியான வாழ்க்கை ஒரு மனிதனுடைய கேரக்டரை மாற்றுது. பவுல் அப்போஸ்தலன் திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும் பொழுது எழுதுகிறார், பெரோயா திருச்சபை மக்கள் காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறபடியினால் தெசலோனிக்கே சபையாரை காட்டிலும் அதிக நற்குணசாலிகளாய் மாறினார். கேரக்டர் மாறிடுச்சு. நற்குணம், நல்ல குணாதிசயங்கள் உள்ளவர்களாய் அந்த பிள்ளைகள், அந்த திருச்சபையார் மாறினார்கள். ஏன்? என்ன காரணம்? வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால். அதைத்தான் தியானம் என்று சொல்லுவோம், மெடிடேஷன். ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் வேதமும் கையுமாய் மொபைலை தூர வைத்துவிட்டு பைபிளும் கையுமாய் உட்கார்ந்து வேதத்தை வாசியுங்கள். வாசித்த பகுதியை நினைத்து பாருங்கள், வாய்விட்டு அதை சொல்லி பாருங்கள், திரும்ப திரும்ப அதை வாசியுங்கள், அதையே நினைத்து கொண்டிருங்கள். அந்த வேத பகுதியே அந்த நாள் முழுவதும் உங்கள் உள்ளத்தில் அசைவாடிக்கொண்டே இருக்கட்டும். அந்த தியானம்தான் சகோதரா சகோதரி பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும், பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்றும். நீ நற்குணசாலியாய் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற இலக்கண சுத்தமாய் தனி மனித வாழ்க்கை பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீ இந்த வேதாகம் தாய்மொழியில் இருக்கிறது, நீ தியானித்தே ஆக வேண்டும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே என்று வேதம் சொல்லுங்கள். தெளிவாய் நீங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அழைப்பிலே நடந்து கொண்டான் ஈசா. என்ன காரணம்? தியான வாழ்க்கை. சாயங்கால நேரமானால் அவன் தியானித்தான். அவனுடைய கேரக்டர் மாறிச்சு. முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த நாட்களிலே அந்த பகுதி, அவர் வாழ்ந்த பகுதியிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்வது சர்வசாதாரணமாக இருந்தது. ஆனால் ஈசாக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்று பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அந்தரங்க வாழ்வு பரிசுத்தமாய் இருந்தது. அவனுடைய குணம் அப்படி மாறி இருந்தது. காரணம் என்ன? தியான வாழ்வு. இன்றைக்கு குடும்பங்களிலே கணவன் ஒரு பக்கம் தவறான
பல உறவுகளிலே காணப்படுகிறார், திருமணத்திற்கு வெளியே. அதே போல மனைவி, பெண்கள் எதையாவது கணவனை குறை சொல்லிக்கொண்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தை குறை சொல்லிக்கொண்டு திருமணத்திற்கு வெளியே பாலியல் உறவுகளில் ஈடுபடுகிறார். அவர்கள் 1000 பிரச்சனைகளை, குறைகளை, காரணங்களை அவர்கள் சொன்னாலும் அது நொண்டி சாக்குதான். அடிப்படையிலே வேதத்தை ஒரு மனிதன் கிரமமாய் தியானிப்பான். அழைப்பிலே நடந்து கொள்ளும் முடிக்கு தியான வாழ்க்கை சரியா சாய காலத்துல தியானத்தோடு ஒரு வாழ்க்கையை கொண்டு போவான். அந்த கண்பான சகோதரா சகோதரி, வாழ்க்கை இடறி விழவே செய்யாது. நற்குணசாலியாய் நீ மாறுவாய். அந்த நற்குணம் மனைவியை ரட்சிக்கும். அந்த நற்குணம் கணவரை ரட்சித்துக் கொண்டு வரும். போதனைகள் இல்லாமலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? தியான வாழ்க்கைக்குள்ளே கடந்துவார். அவருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். ஒவ்வொரு நாள் சாயங்காலம் ஒரு சில மணி நேரங்கள் தியானம். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்கு அதிகமாய் ஜெபிக்கணும். அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே சினிமாவிலிருந்து ஜனங்களை ரட்சியும் என்று ஜெபம் பண்ணுவோம். சினிமா தியேட்டர்கள் மூடப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கு ஜெபத்தை மாற்றி, ஆண்டவரே செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து எங்கள் வாலிப பிள்ளைகளை, எங்கள் சிறுவர்களை விடுதலை செய்ய மாட்டேங்கிறே என்று கதறுகிறோம். காரணம், சினிமாவை விட கொடுமையான மொபைல் போன் கையில் இருக்கு. உலகமே உள்ளே அடங்கி இருக்கிறது. அதற்காய் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு. படிக்கிற மாணவர்கள், மாணவிகள் சாயங்கால நேரம் வந்தால் அவர்கள் ஹோம்ஒர்க் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, சாயங்காலம் பைபிளை எடுத்து வீட்டில் ஒரு இடத்துல அமர்ந்து வேதத்தை வாசிக்க வையுங்கள். பிள்ளைகள் வாசிக்கணும். அதுக்கு நீங்க இதை கண்டிக்கலாம், அடிக்க கூட செய்யலாம். பிள்ளைகள் கண்டிப்பாய் நடக்கும். நீங்களும் முன்மாதிரியாக வேதத்தோடு அமர்ந்து, பெற்றோர்கள் நீங்கள் மொபைல் பார்த்து கொண்டே பிள்ளைகளை படி என்று சொன்னால், பைபிள் வாசி என்று சொன்னால் செய்யாது. நீங்கள் முன்மாதிரியாக வீட்டு சூழ்நிலைகளை மாற்றி குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறும். ஈசாக்கின் குடும்பத்தை போல வர வர நீங்கள் விருத்தியாகிக் கொண்டே இருப்பீர்கள். பிரச்சனைகள் மாறுவதை பார்ப்பீர்கள். உங்கள் கடன் பாரங்கள் உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி வந்து தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாம் படிப்படியாய் குறைந்து 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 முற்றிலும் மாறி போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். வேத புத்தகம் அருமருந்து, அருமருந்து. இதை அருந்து, இது தெளி தேன், தேனிலும் மதுரமான தேன். இதை அருந்துங்கள், இதை உட்கொள்ளுங்கள். ஔஷதம், பரிபூரண சுகம், ஆரோக்கியம் இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஈசாக்கு அந்த அழைப்பிலே சரியாய் நடந்து கொண்டார். அந்த அழைப்பிலே சரியாய் ஈசாக்கு நடந்து கொண்டார். நீங்களும் நான் அழைப்பிலே நடந்து கொண்டோம். அழைப்பிலே நடந்து கொண்டோம். ஆச்சரியமான விதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஒப்பு கொடுத்தீங்களா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி உம்மை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆபிரகாம் அழைப்புக்கு அடிபணிந்தான். ஈசாக்கு அந்த அழைப்பிலே நடந்து கொண்டான். அப்படி அழைப்பிலே நடந்து கொள்வதற்கு சாயங்கால நேரமான பொழுது வேதத்தை தியானித்தான். நாங்களும் மொபைல் போனுக்கு அடிமை ஆகாமல்
சாயங்கால நேரம் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு வேதமும் கையுமாக வீட்டிலே அமர்ந்து சில மணி நேரங்கள் வாசித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தெய்வீக வல்லமை ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளட்டும், எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஜெபத்தில் என்னோடு கூட ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி ஈசாக்கை போல ஆசீர்வதியும். அவருடைய தியான வாழ்க்கையை நம்முடைய ஆவியானவர் உதவி செய்யும், தொடர்ந்து வழிநடத்தும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இந்த செய்தியை குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்களை வரவேற்கிறோம். பெற்றுக்கொண்ட நன்மைகள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். திரையில் காணும் வாட்ஸ்அப்பிற்கு நீங்கள் உங்களுடைய எல்லா விமர்சனங்களையும் எழுதி அனுப்புங்கள். God bless you.